ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி தோமாலா சேவா தரிசன டிக்கெட் பற்றியும் தோமாலா சேவா பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். தோல்மாலை சேவை என்பதுதான் பிற்காலத்தில் மருவி தோமாலா சேவாவாக மாறி இன்று வரைக்குமே திருப்பதி கோவிலில் தோமாலா சேவா என்றே அழைக்கப்படுது. தோமாலா சேவாவினுடைய ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய விலை 220 ரூபாய். இந்த தோமாலா சேவா திருப்பதியை பொறுத்த வரைக்கும் தி மோஸ்ட் டிமாண்டிங் சேவா என்றே நம்ம சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 to 15 அடி தூரத்தில் உட்கார்ந்து பெருமாளை 3/4 மணி நேரம் வரைக்கும் தரிசனம் பண்ணலாம். 220 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் பெருமாளை 3/4 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இந்த தரிசன வசதியானது வேறு எந்த தரிசன டிக்கெட்லேயும் கிடையாது என்பதனால இந்த தரிசன டிக்கெட்டுக்கு எப்போவுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. இந்த தரிசன டிக்கெட் கிடைக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப், 2வது ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப், 3வதாக ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் தோமாலா சேவாவிற்காக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லைவ்லேயே எலக்ட்ரானிக் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி தோமாலா சேவாவில் செலக்ட் ஆனவங்களுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு அவங்க எந்த தேதியில் தோமாலா சேவாவிற்காக செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற விவரம் பற்றியும் தோமாலா சேவாவிற்குரிய கட்டணமான 220 ரூபாய் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. தோமாலா சேவா தினமுமே திருப்பதி கோவிலில் அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் நடந்தாலும் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அதிகாலை நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்கு மட்டும்தான் பக்தர்களை அனுமதிப்பாங்க. மற்ற தோமாலா சேவா சமயங்களில் அர்ச்சகர்கள் ஏகாந்தமாக தோமாலா சேவா கோவிலுக்குள்ளே நடத்துவாங்க. இந்த செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்கு ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக ஒரு நாளுக்கு 10 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப், அதாவது திருமலைக்கு நீங்கள் நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் திருமலையினுடைய CRO ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா கவுண்டரில் காலை 11 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடக்கக்கூடிய தோமாலா சேவாவிற்கு அதற்கு முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்துவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகளில் நடக்கும். காலையில் 11 மணி தொடங்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே தோமாலா சேவாவிற்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். லக்கி டிப் 5:30 மணிக்கு கண்டக்ட் பண்ணி CRO ஆஃபீஸினுடைய LED ஸ்க்ரீனில் தோமாலா சேவாவில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அதே சமயம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் அவங்க தோமாலா சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருந்தால் மெசேஜ் வரும். கூடவே பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்புவாங்க. ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ஒரு நாளுக்கு 10 பேரை தான் தோமாலா சேவாவிற்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். செலக்ட் ஆனால் மட்டும் தோமாலா சேவாவிற்குரிய கட்டணம் நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மற்றும் ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் இரண்டுமே மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு எண்ணினுடைய பேசிஸில் தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க. சேவாவில் செலக்ட் ஆனவங்க சேவாவிற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்து செல்வது மிக மிக அவசியம். அடுத்து VIP ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தோமாலா சேவாவிற்காக நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிக்கலாம். மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய MPs மற்றும் மினிஸ்டர்ஸினுடைய லெட்டர்ஸ் தான் தோமாலா சேவாவிற்காக தற்சமயம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற மாநிலங்களினுடைய MP மற்றும் மினிஸ்டர்ஸினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை தோமாலா சேவாவிற்காக தற்சமயம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. டிடிடி ட்ரஸ்ட் போர்டு மெம்பர்ஸ் கிட்டையும் தோமாலா சேவாவிற்காக நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிக்கலாம். தோமாலா சேவாவிற்காக வாங்கியிருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை நீங்கள் எந்த நாளுக்கு தோமாலா சேவாவிற்காக எழுதி வாங்கியிருக்கீங்களோ அதற்கு முதல் நாளே திருமலைக்கு போய் திருமலையில் இருக்கக்கூடிய JEO ஆஃபீஸில் மதியம் 12 மணிக்கு முன்னாடியே உங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். அதற்கப்புறம் ஈவினிங் 6 மணி போல் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தோமாலா சேவாவிற்காக அக்செப்ட் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்களோடு தோமாலா சேவாவிற்கான கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்புவாங்க. தோமாலா சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 3 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் Q காம்ப்ளெக்ஸ் 1. சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம் அதிகாலை 3:30 மணி. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ்
மேலே ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எதுவுமே வியர் பண்ணக்கூடாது. மேல் துண்டு வியர் பண்ணிக்கலாம். எல்லாருமே கம்பல்சரியாக வேஷ்டி தான் வியர் பண்ணணும். லேடிஸ் சாரீ வியர் பண்ணிக்கலாம். இல்லைனா சுடிதார் வியர் பண்ணியிருந்தீங்கன்னா துப்பட்டா அவசியமாக வியர் பண்ணணும். தோமாலா சேவாவிற்காக செலக்ட் ஆனவங்க வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 கியூவில் அதிகாலை 2:30 மணிக்குள்ளேயே எல்லாருமே வந்து நின்று இருப்பாங்க. அதற்கப்புறம் நம்முடைய டிக்கெட் மற்றும் ஒரிஜினல் ஆதார் கார்டை சரிபார்த்த பிறகு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண பிறகு கம்பார்ட்மெண்ட் கேட்ஸ் ஓப்பன் செய்து ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிமரத்தினுடைய வலதுபுறம் போய் நம்ம நிற்கக்கூடிய சமயம் 3:20 மணி ஆகியிருக்கும். அங்கேயும் கொஞ்சம் நேரம் போய் வெயிட் பண்ணுவோம். சுமார் 3:40 மணி போல மங்கள வாத்தியங்கள் முழங்க அன்றைய நாள் பெருமாளுக்கு சாற்றக்கூடிய தோல் மாலைகளை ஒரு பெரிய மூங்கில் கூடையில் ஜியர் அவர்களும் ஏகாங்கி அவர்களும் எடுத்துட்டு வருவாங்க. மங்கள வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவங்க மலர் மாலைகளை எடுத்துட்டு வரக்கூடிய ஜியர் மற்றும் ஏகாங்கிகள் கொடிமரம் மற்றும் பலிபிடத்தை வலம் வந்து கோவிலுக்குள்ள போய் பெருமாள் சன்னதிக்குள்ள கொண்டு போய் அர்ச்சகர்கள் கிட்ட இந்த மலர் மாலைகளை கொடுத்துடுவாங்க. இவங்க உள்ள போன உடனே தோமாலா சேவாவிற்காக செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய நம்மளையும் பங்காரு வாக்கிற்குள்ள உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பொதுவாக 300 ரூபாய் தரிசனம், ஆர்ஜித சேவா தரிசனம் அல்லது சர்வ தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். பட் இந்த தோமாலா சேவா சமயத்தில் துவாரபாலகர்களை தாண்டி இருக்கக்கூடிய முதல் அறை ஸ்னப்பன திருமண்டபம், அதனை தாண்டி வரக்கூடிய 2வது சிறிய அறை ராமர் மேடை, அதனை தாண்டி வரக்கூடிய 3வது பெரிய அறை சயன மண்டபம். சயன மண்டபத்தில் உட்கார்ந்து தான் தோமாலா சேவாவை நம்ம தரிசனம் செய்வோம். சயன மண்டபத்தை தாண்டி இருக்கக்கூடியது தான் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை. அப்படியே பெருமாள் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் இந்த தோமாலா சேவா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தோமாலா சேவா சமயத்தில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு பல்வேறு மாலைகள் சாற்றுவாங்க. கூடவே அவருடன் இருக்கக்கூடிய பஞ்சபேரங்களுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் மாலைகள் சாற்றுவாங்க. இதைத்தான் நம்ம தோமாலா சேவான்னு சொல்றோம். ஒவ்வொரு மாலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு மாலைக்கும் ஒரு தனி பெயர் இருக்கிறது. மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய திருமுடியிலிருந்து திருப்பாதம் வரைக்கும் சாற்றக்கூடிய மிகப்பெரிய மாலையினுடைய பேர் சிகாமணி மாலை என்றும், அவரின் 2 திருத்தோள்கள் இருந்து திருப்பாதம் வரைக்கும் சாற்றக்கூடிய 2 மாலைகள் சாலகிராம மாலை என்றும், கழுத்தை சுற்றி சாற்றக்கூடிய 2 மாலைகள் கண்டசாரி மாலை என்றும், திருமார்பில் வீட்டிருக்கக்கூடிய 2 தாயார்களுக்கு சாற்றக்கூடிய மாலை வக்ஷஸ்தல மாலை என்றும், நந்தக சூரிய கட்டாரிக்கு சாற்றக்கூடிய மாலையை கட்டாரி சரம் என்றும், சங்கு சக்கர ஆயுதங்களுக்கு சாற்றக்கூடிய மாலையை சங்கு சக்கர மாலை என்றும், அவரின் 2 முழங்கைகளிலும் இடுப்பு பகுதி தொடங்கி கால் முட்டி பகுதி வரைக்கும், கால் முட்டி பகுதி தொடங்கி திருப்பாதம் வரைக்கும் சாற்றக்கூடிய 3 மாலைகளுக்கு தாவலா முழு என்றும், அவரின் திருப்பாதங்களுக்கு சாற்றக்கூடிய மாலையை திருவடி தண்டாளு என்றும் சொல்வாங்க. கருவறையில பெருமாளோடு இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாசமூர்த்தி, கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி, தாயார்கள் சமேதமான உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி, சீதாதேவி சமேதமான ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர், ருக்மணி சமேதமான நவநீத கிருஷ்ணர் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கும் தனித்தனி மாலைகள் சாற்றுவாங்க. இவங்க எல்லாரையுமே நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்தில் பார்த்துட்டு வரலாம். தோமாலா சேவா நடக்கக்கூடிய சமயத்தில் 2-3 முறை திரைகள் மூடி ஆரத்தியும் காமிப்பாங்க. தோமாலா சேவா முடிந்த பிறகு எல்லாருமே வரிசையாக நின்று பெருமாளை பக்கத்தில் போய் நின்று தரிசனம் பார்த்துட்டு நம்ம வந்துட வேண்டியது தான். இதுதான் தோமாலா சேவா. இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போலவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ், கலீக்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் மறக்காமல் இந்த வீடியோ அவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.